சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 109வது தலமும் 226வது தேவார பாடல் பெற்ற தலமுமான திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிலேருந்து தொண்டையங்காடுங்கிற போகிற வழியில் இருக்கக்கூடிய கற்பகநாதர் குளம், இல்லைனா கடி குளம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இறைவன் பேர் கற்பகநாதர், இறைவி பேர் சவுந்தரநாயகி. விநாயகருக்கும் முருகனுக்கு சண்டை வந்து விநாயகர் அந்த மாம்பழத்தை பெறுவார் பார்த்தீங்களா, அது நடந்த தலமாக இது சொல்லப்படுறதுனால இந்த கோவிலோட வெளிப்பக்க கன்னி மூலையில் அதாவது விநாயகர் வந்து மாங்கனி விநாயகராக தனியாக இருக்கிறார். பதிகங்களில் சம்பந்தர் 2ஆம் திருமுறையில் 104ஆம் பதிகம் பாடியிருக்கிறார். இந்த ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய துளசியாம்பட்டினத்தில் தான் வந்து ஔவையாருக்கு தனி சன்னதியோட ஒரு கோவிலே இருக்குது. இந்த கோவிலுக்கு அந்த காலத்தில் தஞ்சை மன்னர்களால் கரையங்காடு அப்படிங்கிற ஒரு கிராமமே வந்து தானம் கொடுக்கப்பட்டதாகவும் கல்வெட்டு செய்திகள் அங்கங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதேமாரி இந்த கோவிலோட மூலவரோட பானம் வந்து 8 பட்டைகள் கொண்டதாக சொல்லப்படுது. தாராலிங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட இந்த கோவில் அந்த காலத்தில் கற்பக மரம் இங்கே நடப்பட்டு எல்லாருக்கும் தேவையான வரங்களை கொடுத்ததாகவும்